ஓகே, நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வந்து முக்கியமாக வந்து போஸ்ட் ஸ்டாக் வண்டியில் சரியா. போஸ்ட் ஸ்டாக் 175 இருந்தாலும் சரி, 205 சரி, எப்பர் சரி எல்லாம் உண்டு தான். இதை வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுது இல்லை கேஸ் ஒன்று வந்துக்குது. நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து முக்கியமாக இந்த வீடியோ பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. 4 பேர் ஷேர் பண்ணுங்கள், தெரியும் அவங்களுக்கு தெரியட்டும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டித்தாரன் அது எப்படி செய்யுண்டு. கோயில் சுடுபட்டியிருந்தா எப்படி செக் பண்ணுறது, ரெக்டிஃபயர் சுடுபட்டியிருந்தா எப்படி செக் பண்ணுறது நான் உங்களுக்கு ஓப்பனாக காட்டித்தாரன் பாருங்கள். ஓகே, நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள். இப்போ நாங்கள் செக் பண்ணுறோம் வந்து கோயில் சரியா. பாருங்கள், கோயில் இது வந்து போஸ்ட் ஸ்டாக் வந்து முக்கியமாக வந்து 3 பீஸ் லைன் தான் வரும். பாருங்கள், 1 2 3 3 பீஸ் லைன் தான் வர. இதில் வந்து எப்படி நாங்கள் ரெக்டிஃபயர் செக் பண்ணுற கோயில் செக் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள். இப்படி நாங்கள் 3 பீஸ் லைனில் பாருங்கள், இது ஒரு லைனுக்கு நான் கொடுத்துட்டு ஷார்ட் பண்ணுறேன், கரண்ட் வருது இல்லை. ஓகே, இப்படி இந்த 3 லைனையும் நாங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும், கரண்ட் வருது இல்லையா. ஓகே, இப்படி நாங்கள் ஷார்ட் பண்ணும்போது இது எப்படி கரண்ட் வந்து வீசிச்சுன்னா கோயில் சுடுபட்டு சரியா. நல்லா யாவது வச்சுக்கொள்ளுங்க, கோயில் சுடுபட்டு. இது 3 பீஸ் 3 லைனையும் நாங்கள் இப்படி செக் பண்ணணும், கரண்ட் வரப்படாது. வந்துச்சுன்னு சொன்னால் ஷார்ட் கோயில் சரியா, கோயில் சுடுபட்டுக்குது. அப்படி இல்லாமலுக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், நாங்கள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் மாற்றி மாற்றி நாங்கள் ஷார்ட் பண்ணும்போது கரண்ட் வீசுதான், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி கரண்ட் வீசணும், இப்படி வீசிச்சுன்னு சொன்னால் ஓகே, கோயில் நல்லா இருக்குது. இதை வந்து ரெக்டிஃபயர் தான் பிரச்சனை ஆகிக்குது, ரெக்டிஃபயர் தான் சுடுபட்டிக்கு ரீசார்ஜிங் ஆகுது இல்லை. அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், விளங்குது அவங்களுக்கு வீடியோவில் பாருங்கள். இது வந்து கரண்ட் வந்து வார வீதம் போதாது. இது வந்து கரண்ட் நல்லா வீசணும், வார வீதம் போதாது. நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், புதிய ரெக்டிஃபயரை போட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. இது வந்து வண்டியில் வந்து ரெக்டிஃபயர் இருக்குது சரியா. நீங்கள் செக் லைட்டில் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த செக் லைட்டில் பார்த்துக்கொள்ளுங்க, வந்து கரண்ட் வந்து வார வீதம் போதாது. இப்போ நான் புதியது போட்டு அப்படியே செக் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ போட போகிறோம் புதிய ரெக்டிஃபயரு. இப்போ பாருங்கள், செக் லைட்டில் பாருங்கள் இப்போ எப்படி வெளிச்சம் நீக்குது. ஓகே, நாங்கள் வெளியாலே எல்லாம் செக் பண்ணி பார்த்தே கொடுக்கலுமே. கோயில் சுடுபட்டிக்குதா ரெக்டிஃபயர் சுடுபட்டிக்காண்டு எல்லாம் ஓப்பனாகவே பார்த்துக்கொள்ளும் பாருங்கள். ஓகேயா, இப்போ நல்ல இப்போ நேரத்தோடு வந்து பேட்டரி வந்து ரீசார்ஜிங் வந்தாங்க 12:30 13க்கு மேலே போகுது இல்லை. இப்போ நாங்கள் அப்படியே மல்டிமீட்டர் அடித்து பார்க்க போகிறோம். அப்படியோ மீண்டும் இப்போ நீங்கள் மல்டிமீட்டரில் பார்த்துக்கொள்ளுங்க ரீசார்ஜிங் எத்தனை போகுண்டு. ஓகே, இப்படி ரீசார்ஜிங் ஏறணும். ஓகே, ரீசார்ஜிங் ஏறினா ஓகே. முக்கியமாக வந்து வீடியோ வந்து பேஜை ஃபாலோ பண்ணுங்க, 4 பேர் ஷேர் பண்ணுங்கள், தெரியும் அவங்களுக்கு தெரியட்டும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லி தந்திக்கிறேன். வந்து கோயில் சுடுபட்டி இருந்தால் எப்படி பார்க்கணும், ரெக்டிஃபயர் சுடுபட்டி இருந்தால் எப்படி செக் பண்ணணும் சரியா, ரீசார்ஜிங் எப்படி பார்க்கணும் எல்லாம் ஓப்பனாக உங்களுக்கு காட்டி தந்திக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிடும். ஓகே.